ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பவைகளை. அதிகாரம் 17 முதல் 2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு 99 வயதான போது தரிசனமானார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு. பிரைஸ் காட். ஆண்டவர் இந்த பூமியில் வெளிப்பட்ட காலங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய நாமத்தை குறித்து சொல்லுகிறார். பல நாமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் விட்டு வந்த தேசங்களுக்கு அவர்கள் திரும்புகிறதற்கு காலமும் சமயமும் இருந்திருக்குமானால் அவர்கள் போயிருப்பார்களே. அதையல்ல, அதிலும் மேலான பரமதேசத்தை நாடினார்கள், ஆதலால் அவர்கள் தேவன் என்று சொல்கிறதற்கு தேவன் வெட்கப்படவே இல்லை அப்படின்னு போடப்பட்டிருக்கிற. ஆண்டவர் வெட்கப்படவே இல்லை. ஆபிரகாமின் தேவன் சொல்றதுக்கு, ஈசாக்கின் தேவன் சொல்றதுக்கு, யாக்கோபின் தேவன் சொல்றதுக்கு, எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன் சொல்றதுக்கு, லேவியராம் 26:13 அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறதற்கு பல நாமங்கள், எல்ஷடாய், எல்ரோயி, எபினேசர், இப்படி பல நாமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரை குறித்த நாமத்தை சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகும் போது நான் சர்வ வல்லமை உள்ளவர்னு தன்னை காண்பித்து கொடுக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்தினது சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதாக. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வெளிப்படும் போது ஒன்றுமே சொல்லலை. தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, கிளம்பியாச்சு. 13ஆம் அதிகாரத்தில் கண்களை ஏறெடுத்து பார், வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி பார், பார்க்கிற பூமி முழுவதும் உனக்கும் சந்ததிக்கும் கொடுத்து கிளம்பியாச்சு. ஆமென். 16-15ஆம் அதிகாரம், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல கடலின் மணலை போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிச்சிட்டேன். தன்னை ஒரு ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவனுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆசீர்வதிப்பேன், மேன்மைப்படுத்துவேன், பெருமைப்படுத்துவேன், பெருக பண்ணுவேன், பலப்படுத்துவேன், இப்படியே போறாரு. ஆனால் 17ஆம் அதிகாரம் வரும்போது சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்றேன். வல்லமை உள்ள ஆண்டவர் வெளிப்படுறார். 16 கடைசி வசனம் சொல்லுகிறது, 86 வயது ஆனபோது அவன் இஸ்மவேலை பெற்றான். 86 வயது. ஆனால் 17:1 சொல்லுகிறது 99 வயதான போது, 86. அடுத்தது இமீடியட்டாக 99. இடப்பட்ட 13 வருஷம் கர்த்தர் ஆண்டவரோடு பேசவே இல்லை. நியர்லி 13 long years. ஒரு பெரிய சைலண்ட், ஒரு பெரிய இருண்ட காலம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஏன்? இஸ்மவேலை, ஒரு அடிமைய, ஒரு மாம்சத்தை, ஒரு புறம்பான ஒரு புறஜாதியை வெளிப்பட பண்றதுக்கு, சாராளுடைய சத்தத்துக்கு செவி காய்த்து ஆகாரை ஏற்றுக்கொண்டபடினால 86 வயது போன போது இஸ்மவேலை பெற்றான். ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசல. 99 தான் மீண்டும் தரிசனமாகி தன்னை காண்பிக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன். சும்மா ஆசீர்வதிக்கிறேன் மட்டும் நினைச்சிட்டே இருக்கியா? ஒழுங்கா இருந்துக்கோ. என்னது? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், என்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று என் பேர்ல உனக்கு ஆணையிட்டு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆசீர்வாதமா சொன்னதுனால என்ன நீ என்ன ஒன்லி பிளஸிங் கார்டு மட்டும் நினைச்சிட்டியா? ஒழுங்கா இருந்துக்கணும். நான் சர்வ வல்லமை உள்ளவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாரு, ஒழுங்காருன்னு அர்த்தம். தன்னை வெளிப்படுத்தும் போது சர்வ வல்லமை உள்ளவராய் கர்த்தர் நம்மை காண்பித்தார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம்
20ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வேதம் இப்படி சொல்லுகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். 6:20-23 தரி ராஜா காலையிலே எழும்பி சிங்கக்கவிக்கு பக்கத்தில் போய், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருந்தாரா? ஆமா ராஜா, அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். நான் பார்த்தேன், சிங்கங்களின் வாயை கட்டினார். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். பாதியிலேயே விட்டுட்டு போறவர் இல்ல, முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவர். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லமை உள்ளவரா. 1-2 கிருபை இல்லை, எல்லா கிருபையும் அவர் தான் பெருக செய்ய வல்லமை உள்ளவர். ரட்சிக்கிறது அவருடைய கிருபை. எபேசியர் 2:5-10 வசனம், விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு பெருமை பாராட்ட கிரியினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. எபேசியர் 3:7, இந்த கிருபையினாலே கனமான சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரனாக்கப்பட்டேன். ரோமர் 15:13-14, 1 கொரிந்தியர் 15:12-15, பிரயாசப்பட்டது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபையே அப்படி பிரயாசப்பட வைத்தது. ரோமர் 12:6 சொல்லுகிறது, கிருபையினாலே எனக்குள்ளே வெவ்வேறான வரங்கள் கிரியை செய்கிறது. 2 கொரிந்தியர் 8-2 வசனம், மக்கதோனியா நாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் அளித்த கிருபை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கொடுக்கிறதே கிருபை. 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, இந்த கிருபையினாலே நித்திய ஜீவனை அடையக்கூடிய ஸ்லாக்கியத்தை தேவன் எனக்கு தந்தா. புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நிற்கிறது நிர்மலமாகாததும் கிருபை, சகலவித கிருபையையும் பெருக செய்வார். 1-2 இல்ல, எல்லாமே கிருபை தான். பக்கத்துல பாசம் கிருபை சொல்லுங்க. கிருபை, இந்த கிருபையை தான் வேற மாதிரி பேசுறாங்க. ஆமா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம். எல்லா ஊருக்குள்ளேயும் இந்த கிருபை நுழைஞ்சிட்டு உங்கள் ஊரும் போராடுது. கன்னியாகுமரி விடக்கூடாது. நான்லாம் என் தூத்துக்குடியில் ஒரு பய உள்ள நுழையக்கூடாதுங்கிறதுக்குனே ஜெபம் பண்ணுவோம். பட்டணத்தை போராடி 12 மணி நேரம் 24 மணி நேரம் விழுந்து இரவு பக்கம் ஜெபம் பண்ணி உட்காந்து ஜெபிச்சு தேசத்தை பாதுகாத்தா வந்து ஒரு கிருபைன்ற பேரில் கிருபையை பற்றி தெரியாமலே கிருபையை பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் அவர் வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16-17-18 வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அவர் விழுந்து போன தூதனுக்கு கை கொடுக்க உதவி செய்ய விரும்பாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்க மனதாயிருந்தாரா. அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிற நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்ய அவர் தாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் தாமே நமக்கு ஜெபிக்க தெரியல, அதனால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக. அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். இந்த வல்லமை உள்ளவர் எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர், ஒத்தாசை பண்ண அவர் வல்லமை உள்ளவர், ஜபத்தில் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசா இப்படி சொல்லுகிறான், பலன் உள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளனா ரொம்ப ஈஸியா உதவி அவர் எனக்கு செஞ்சிருவார். அவருக்கு ரொம்ப லேசான காரியம். உதவி செய்யறது அவருக்கு லேசான காரியம். உதவி செய்வார். ஜபத்தில் எனக்கு அவர் உதவி செய்வார். நீங்க ஜெபிக்க எப்படின்னு தெரியலப்பா, அதனால் உங்கள் ஜபத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜபத்தில் உதவி செய்வார். மார்க் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் போய் இயேசுவினிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரே, என் மகனை இந்த பிசாசு தீயிலையும் தண்ணீரிலும் தள்ளுகிறது, வேதனைப்படுகிறான்.
வேதனைப்படுறான். உதவி கொடுங்க, அவனுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டான். இயேசு சொன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்கிட்ட இருந்து அவிசுவாசம் நீங்க முடியும், உதவி செய்யுங்க. அதுக்கு எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா விசுவாசத்தை துவங்குகிறவர் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி. ஆமா, அப்போ எனக்கு விசுவாசத்தை ஆரம்பிச்சாலும் நீங்க தான் செய்யணும், முடிச்சாலும் அதை நீங்க தான் செய்யணும். உதவி நீங்க தான் பண்ணணும். உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அவரை போல உதவி செய்ய யார் இருக்கா? ஆமென். நீங்க கர்த்தர் உதவி செய்வார். வல்லமை உள்ளவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த உதவி செய்ய வல்லமை உள்ளவர் நமக்கு எல்லாவற்றிலும் உதவி தேவை இருக்கா? ஆனால் மனுஷனுடைய உதவி வெறுதா. மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் பேர் பற்றுதலாக இருப்பது ரொம்ப நலம். அதனால் மனுஷனை உதவி வரும், அவர் தருவார், இவர் தருவார், இந்த பாச தருவாங்க, இவரை நம்புகிறேன், இல்லை உதவி வராது. எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு உதவி செய்வார். எனக்கு ஒத்தாசை அவர் தான் செய்வார். வலதுகரத்தை உயர்த்துங்களேன், 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 உயர்த்துங்களேன். எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கமாக இருக்கிறது போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியின் கரத்தை நோக்கமாக இருக்கிறது போல எங்களுக்கு உதவி ஒத்தாசை வருகிற வரைக்கும் உண்மையே எல்லாவற்றிலும் உதவி நீங்க தான். எனக்கு ஃபைனான்ஸுக்கு உதவி நீங்க தான், என் குடும்பத்துக்கு உதவி நீங்க தான், என் பிள்ளையின் திருமணத்துக்கு உதவி நீங்க தான், குழந்தை இல்லையா அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும், வியாதியா அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், உதவி செய்யணும். கானானிய ஸ்திரீ சொல்லுகிறா மத்தேயு 15:25, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறா பிசாசினால. உதவி செய்யும், உதவி செய்யும். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியாக கடவுது. இன்னைக்கு வியாதி இருக்குது, அவங்களுக்கு கர்த்தருடைய உதவி வரப்போகிறது. பலவீனங்களை கர்த்தர் மாற்றி உதவி செய்ய போகிறார். உன்னுடைய தேவைகள் கர்த்தருடைய உதவி வரப்போகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில தேவனுடைய உதவி வரப்போகிறது. சபை கட்டுறதுல கர்த்தருடைய உதவியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். எனக்கு இந்த பிரச்சனை வழியா, போராட்டத்தின் வழியா போறேனே, யார் எனக்கு உதவி செய்வார்? கர்த்தர் உதவி செய்ய. அவர் தான் உதவி செய்யணும். சரி, இந்த உதவி எனக்கு ஆவிக்குரிய உதவியா இருக்கலாம், மெட்டீரியல் பிளெஸிங், ஒரு உலக ஆசீர்வாதத்தில் எனக்கு உதவியா இருக்கலாம். ஆவிக்குரிய உதவி, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்க்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் எனக்கு உதவி வேணும்னாலும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தில் உதவி தேவையானாலும், ஊழியத்தில் எனக்கு உதவி தேவையானாலும், மனுஷன் அல்ல கர்த்தரே உதவி செய்ய வல்லமை உள்ளவன். ஆமென். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கி பொய்த்தினாலும், ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தார், செங்கடலை பிளந்தார், வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வழியில் 6 மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், மன்னாவினால் போஷித்தார், காடையினாலே போஷித்தார், கண்மலையில் நீரூற்று உண்டானது, மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறியது, கழுகு தன் குஞ்சுகளை சட்டையில் சுமக்கிறது போல சுமந்தார். ஆமென். வஸ்திரம் பழமையாகல, பாதரட்சின்வார் அருந்து போகல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார். யோர்தான் பிரிந்தது, எரிகோ விழுந்தது, 31 ராஜாக்கள், 7 ஜாதி, எவ்வளவு எல்லாவற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருந்தார். நமக்கு செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, இந்த நாள் 3 நாள் முடிகிறதுக்குள்ள எல்லா உதவியும் கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருவார். ஆமென். எனக்கு நெகேமியா புத்தகம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் நெகேமியா புத்தகத்தை கிறுக்கியே வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 13 அதிகாரம் தான் இருக்குது. 13 அதிகாரத்தை நான் எத்தனை முறை வாசித்தேன்னு எனக்கே தெரியாது, அவ்வளோ வாசித்திருப்பேன். அவன் 52 நாளில் ஒரு அலங்கத்தை கட்ட, வாசல்களை மீண்டும் எடுப்பிக்க, எல்லா வாசலையும் எடுப்பிக்க கட்டுறதுக்கு அவனுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ராஜாட்ட இருந்து உதவி, மனுஷர் உதவி, சத்துரு ஒரு பக்கம் போராடிக்கிட்டே இருந்தாலும் எல்லாவற்றிலும் உதவி செஞ்சார். இது எனக்குள்ள ரொம்ப தாக்கத்தை உண்டாக்குனதுனாலவோ என்னவோ தெரில. நான் ஒரு சர்ச்சில் இருந்தோம், அங்கே ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு இடம் பெயரும்போது ஆண்டவர் ஒரு இடத்த தந்தார், என்னுடைய ரிலேட்டிவோட இடத்த.
அப்போது ஜெபம் பண்ணேன். எனக்கு இந்த ஆசை இருந்துச்சு, 52 நாளில் கட்டி கொடுத்துருக்கீங்களே, எனக்கும் ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு, ஒரு உதவி செய்யுங்களேன்னு கேட்டேன். வெறும் 32 நாட்களில் 6,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சர்ச்சை கட்டி கொடுத்தார். ஒன்லி 6,000 ஸ்கொயர் ஃபீட், ஒன்லி 32 days. 32 நாளில், ஆமாம், 60 லட்ச ரூபாய்க்கு ஏசப்பா அழகாக கட்டி கொடுத்து உதவி செஞ்சார். நான் சொல்கிறேன், நம்ம அவரை மட்டும் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரை விசுவாசிச்சு நீங்கள் செய்ய வல்லமை உள்ளவர் நினச்சிட்டா அழகாக செஞ்சிருவார். லேசானக்கா உமக்கது பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வர் லேசான காரியம் உமக்கது. லேசான லேசான லேசா எல்லாத்துக்கும் கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசத்தோட பாடுங்க. பணமா, பிள்ளைகள் கல்யாணமா, லேசான காரியம் செஞ்சுக்கலாம். பலன் உள்ளவன் பலன் உள்ளவன், பலனற்றவன் பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வர் லேசான காரியம் என் இயேசுவுக்கு, என் ஆண்டவர்க்கு லேசா. ஆமென். இந்த உதவி செய்ய வல்லமை உள்ளவர் எப்போ எனக்கு உதவி செய்ய முடியும்? எந்த காலகட்டத்தில் தேவன் எனக்கு உதவி செய்வார்? நான் எப்படி இருந்தால் தேவனுடைய உதவி வரும்? ஒரே வார்த்தை தான், 3 நாள் நான் உங்களோடு தொடர்ந்து பேசுவேன். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு உதவியை சொன்னேன், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த கிரியைகளினாலும் செய்கைகளினாலும் ஆண்டவர் இவ்வளவு உதவிகளை செய்தாரே. அற்புதங்கள், மகிமை, சேனையை போல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினார் என்று யாத்ராம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு சேனையை போல அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை கர்த்தர் சேனையை போல புறப்பட பண்ணினாராம். அப்படிப்பட்ட உதவி, விடுதலை, சிறையிருப்பு, மாற்றம், அற்புதங்கள், அடையாளங்கள், மன்னாக்கள், அற்புதங்கள், மகிமைகள், பெரிய காரியங்கள், சத்துருவை துரத்தி ஜெயம் எடுக்கிறது, எல்லாவற்றிலும் உதவி. எப்போ? எப்போ ஆரோனுக்கு எலியாசார் பிறந்தானோ அப்பொழுது கர்த்தருடைய உதவி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. ஆமென் சொல்லுங்க. எலியாசார் என்று சொன்னா, ஆரோனுக்கு 4 பிள்ளைகள், எலியாசார், இத்தாமார், நாதாப், அபியூ. ஆனா எலியாசார் பிறந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் வெளிப்பட்டார். எலியாசார் என்று சொன்னால் யெகோவா இஸ் மை ஹெல்பர் என்று அர்த்தம். யெகோவாவின் தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் என்று அர்த்தம். யெகோவா இந்த இரவு, நாளை 3 நாள் முடியும் முன்பாக என்னென்ன உதவி எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவிகளையும் ஒத்தாசையும் தர வல்லமை உள்ளவர். எலியாசார், இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், தொடர்ந்து தியானிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 28ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருத்திக் கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, நீ இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு எலியாசாரை பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். எலியாசார், நீ ஜனத்தின் நடுவில் இருந்து அவனை பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். செங்கல் அறுத்தவன கர்த்தர் ஆரோன பிரதான ஆசாரியரா தேவன் மாற்றினார். அவருடைய புள்ள எலியாசார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இருந்தவனை பிரி, ஒன்றை சேர்த்துக்கோ, உனக்கு உதவி வந்துடும். ஆமென் சொல்லுங்க. இல்லையா சார்? பிரிச்சா உதவி உங்களுக்கு வரும், ஒத்தாசை வரும். என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 9-11 வசனத்தை வாசி பாருங்க. பேழையாம் அங்கே பாலாக்கின் கூலிக்கு மேன்மைக்கு அங்கே ஆஸ்தைக்கு ஸ்தம்பத்துக்கு பொருளாசின் மீது ஆசை வைத்து ஒவ்வொரு கொடுமுடி உச்சியில பலிபீடத்தை கட்டி பலியை காரையை செலுத்தி ஒவ்வொரு கொடுமுடி உச்சியில இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினதை பார்த்து கண்டபோது கண் திறக்கப்பட்டவனாய் கர்த்தருடைய வார்த்தை பெற்றவனாய் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, மலையிலிருந்து பார்க்கிறேன், குன்றுகளில் உச்சியிலிருந்து காண்கிறேன், இந்த ஜனம் ஜாதி ஜனத்தோடு கலவாதபடி தனியே வாசமாயிருப்பார். தனியே வாசமாயிருப்பார்கள், பிரிச்சுதான் இருப்பாங்க. நான் இந்த உலகத்துல இருந்தாலும் நான் வித்தியாசமானவன், இந்த உலகத்துக்குள்ள இருந்தாலும் நான் வித்தியாசமானவன். ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40-42 வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணின போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஒரு பிரசங்கத்தில். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அற்புதம் நடந்த போது அடுத்த அற்புதத்தில் 5000 பேர், 2 நாள்ல 8000 பேர் சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க. Only 2 days nearly 8000. 8000 நாளா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். பல பேரை காணவே இல்லை. ஏதாவது நடக்கணும் பிரதர், சிஸ்டர், ஏதாவது நடக்கணும். எனக்கெல்லாம் அவ்வளோ ஆக்கிரகம் இருக்கு, ஏதாவது செஞ்சிருங்கப்பா. ஓடுறோம் விருதாவா ஓடிடக்கூடாது, ஏதாவது நடந்தே ஆகணும். பேதுரு பிரசங்கம் பண்றாரு. இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள், ஆண்டவன்மார்களே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்ட போது பேதுரு சொன்ன வார்த்தை என்ன? அது அதுக்கு முன்னாடி நீங்க இந்த உலகத்தை விட்டு, அந்த வசனத்தை எங்க 41, 42, 40 இங்க பாருங்க. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு வேலை சொல்லுங்க, வேலை பிரிஞ்சு. நான் உலகத்துக்குள்ள இருந்தாலும் நான் உலகத்துக்குரியவன் இல்லை. சபை உலகத்துக்குள்ள இருந்தாலும் சபைக்கு உள்ள உலகம் வரக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்குள்ள உலகம் வரக்கூடாது. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நான் பிரிந்து விலகி நான் வித்தியாசமா ஜீவிச்சாதான் கர்த்தர் எனக்கு உதவியை தருவா. ஆமென் சொல்லுங்க. எழும்புங்க, ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், பிரைஸ் காட். பிரிப்பார் எலையாசா, நீ ஜனத்தின் நடுவிலிருந்து பிரிந்து, ஜனத்தின் நடுவிலிருந்து பிரிந்து, பிரைஸ் காட், என்ன உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் கொஞ்சம் வித்தியாசம், படிக்கிற இடத்துல வித்தியாசம், ஊழியம் செய்கிற இடத்துல வித்தியாசம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வித்தியாசம், எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமாக இருக்க எனக்கு கிருபை தாரும். வித்தியாசம் 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 வித்தியாசம். என் ட்ரெஸ்ஸில் வித்தியாசம் இருக்கணும், என்னுடைய ஜீவியத்தில் வித்தியாசம் இருக்கணும், என் ஜபத்தில் ஒரு வித்தியாசம் வேணும். ஆமென். நான் உலக வேலை செஞ்சால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை நான் கடையை திறக்கக்கூடாது, வியாபாரத்தை பண்ணக்கூடாது, வித்தியாசம் வேணும். என்ன ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், ஒரு வித்தியாசம் வேணும். கிருபதாரும் 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 கிருபதாரும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு வித்தியாசம், ஒரு ஜீவியத்தை வாழ எங்களுக்கு கிருபதாரும் கிருபதாரும் கிருப
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.